இறை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தனமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபோபியா உனக்கு தெரியும்ல. என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவளை பாரு, என்ன விட்டு போலான்னு பாக்குறியா? இப்ப வரமாட்டல்ல. This guy is so sentimental, Lord. கோயில் பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். குளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்கள். ஃபாதர், அவர் இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா? துரோகி. God bless you, my children. God bless you. Oh no. சீசு பிடிக்கே மஸ்து மஸ்து படா. நம்ம அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் வால்பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசுத்தாவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னிலியன் வால்பேப்பர் தானே வச்சிருந்தா. ஏய் என்னடா இது? சாமியாரா போறவனுக்கு சமந்தா அதுக்குடா. சமந்தா. இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த Facebook தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிறேன். மனிதா விழி, மதுவை ஒழி. மனிதா விழி. அப்படி கொடுங்க, நீங்க கோஷம் போடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதா விழி, மதுவை ஒழி. மனிதா விழி. மது ஒழினா டேபிள் கடையில பாட்டில ஒழிக்கிறேன். இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. என்ன சொல்லணும்? தங்கச்சி சொல்ற. வேணாண்டா ப்ளீஸ்ரா. சொல்றா. மச்சா, அவள நினைச்சு இந்த கை வலிக்க. அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் அவளே உன்னை ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. அம்மா 14 வருஷம் படிப்புமா. நடுவில் வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவு. அந்த 10 நாள்லயும் ஏதாவது சேவை செய்ய போயிருவேன். எனக்கு என்னமோ நம்ம பாக்குறது தான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ 10 நாள் திரும்பி வந்துடுவேன்னு தோணுது. அம்மா என்னடா இத்தனை வருஷம் நீ எனக்கு எப்படி ஒரு நல்ல மதரா இருந்தியோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருக்க போறேம்மா. God bless you my child. என்ன விட்டு போயிடாதப்பா. அப்பா, பெத்த பிள்ளைங்க அப்பாவை ஃபாதர்னு கூப்பிடுற அந்த காலத்துல பெத்த பிள்ளையவே ஃபாதர்னு கூப்பிடுற பாக்கி எத்தனைப்பா கிடைக்கும்? மிஸ்டர் ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவரை ரட்சிப்பாராங்க. அல்லேலூயா. ஃபாதர் கோயில் இப்ப கூட பார், என்ன அந்த கடவுள் கூப்பிடுற மாதிரியே கேக்குது. கடவுள் இல்லப்பா, வீணா போன உன் ஃப்ரெண்ட் ஜானி. ஜீஸ் வடிகே மஸ்த் மஸ்த். Come on Father, let's go and save the people. Bye dad. நிறுத்து. நில்லுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஓட்டுநரே. எங்க போறீங்க ஃபாதர்? பாதிரியார் படிப்புக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோல வாங்க. உங்க புனித பயணத்துக்கு ஏன் ஆட்டோவும் சென்ட்ரல் வரைக்கும் வந்ததுன்னு வரலாறுல வரட்டும். அப்ப பேசஞ்சர்ஸ் அவனுங்க கிடக்குறாங்க அற்ப பாதருங்க. இப்ப கிளியர் பண்ணிடுறேன். யோ இறங்க. இனிமே நம்ம ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பார்த்துட்டு போ. வாங்க ஃபாதர். சாயங்காலம் குடிக்க போகுது அப்புறம் டாபர்னு சொன்னவங்களா இப்ப படிக்க போறாரு ஃபாதர்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஃபாதர் ஜானி. என் கடமையை தான் செஞ்சேன் ஃபாதர் க்ளோரி. ஃபாதர், இப்ப நான் முழுசா பியூர் ஆயிட்டேன். எனக்கு எந்த கலரும் வேணாம். என்னோட கட்சி மட்டும் எந்த கலர்ல இருக்கு? உங்களுக்காக நான் என் வாழ்க்கையே திறந்திருக்கேன். எனக்கு ஒரு வெள்ளை கட்சி வாங்கி தருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஃபாதர் க்ளோரி. தேங்க்யூ. வெல்கம் சார். வாட் டு யூ வாண்ட் சார்? எங்க இந்த வெள்ளை கட்சிஃப்லாம் எங்கங்க? என்னடா பொம்பளைங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கேன். சாரி ஃபாதர். இங்க மேல் ஸ்டாஃப்லாம் இல்லையா? ஓ, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. நீ போய் கட்சி வேணும். கட்சிஃப். டேய், பொம்பளை பொம்மை கூட தொடக்கூடாதுடா ஜானி. தேவனே என்னை பாருங்கள் எந்தன் பாவத்தை. ஃபாதர் க்ளோரி, எங்க இருக்கீங்க? இங்க ஒரே இருட்டா இருக்கு. வாங்க நம்ம வெளிச்சத்துக்கு போவோம். ஏய் மச்சி, எங்க போயிட்டீங்க? இங்க தாண்டி இருக்கோம். ஒரே இருட்டா இருக்குடி. ஃபிளாஷ் ஆன் பண்ணுங்க. இருடி வர.
இடுப்ப பார்க்கல, இடுப்ப பார்க்காதடா ஜானி, பார்க்காதடா ஜானி. பார்த்துட்டியடா ஜானி. இனிமேல் இதை நீ வச்சுக்கோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. 30 ரூபாய்க்கு 3 நல்லா இருக்கும். இதுவே வாங்கிக்கலாம். சமாஹி நெவர். அப்போ ஓகே, கிளம்பலாம். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. என்ன ஃபாதர், ஷர்ட் பட்டன்லாம் கலந்துருக்கு, கையை வேற மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் ஃபாதர், பவர் கட்டு வேர்த்திருக்கும். ஆனா ஃபாதர், இந்த கேவலமான ஜென்மத்துக்கு என்ன தெரியுமா தோணுது? நீங்க கட்சி வாங்க இடத்துல கேசகசாக ட்ரை பண்றீங்களோட அசிங்கமா தோணுது ஃபாதர். என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர், என்ன மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க. ஐயோட மசாஜ் பண்ணுறது போது எனக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்க ஃபாதர் ப்ளீஸ். சாரிடா. தெரியல ஃபாதர். லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறேன். நானே லாஸ்ட்டாக கடைசியாக ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. சமாஹு சமாஹி நெவர். ஃபோன் வைக்கவே இல்லடி அவன். ஃபாதர், நம்ம கடைசியாக ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஆனா என் கேவலமான புத்திக்கு நீங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது ஃபாதர். என்ன மடிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். நான் அசிங்கம், நான் அசிங்கம், எல்லாம் அசிங்கம். ஏய் மழை. பாப்பா நனைல. வா நீ. ஏய் ஏமா. நாம ஏன் கடைசியாக ஒரு வாட்டி மழையில் நினைக்கக்கூடாது? ஐ ஜாலி. யோ போய் யோ. ஏன் ஃபாதர், நம்ம போற ஊரெல்லாம் மழையே பெய்யாதா? போரூர்ல மழை பெஞ்சது போதாதா? உனக்கு இருக்கு. எதாக இருந்தாலும் நம்ம ஊரில் நினைக்கிற மாதிரி வராது இல்லை. வாங்க வாங்க வாங்க, மழை ஸ்டாப் ஆயிட போகுது. அட வாங்க.